கடவுள் ஒரு நாயை படைக்கும் போது நீ எல்லார பார்த்து கொலைக்கணும், பட் உன்னை வளர்த்தவங்கிட்ட மட்டும் நீ விசுவாசமா இருக்கணும், அதனால நான் உனக்கு 20 வருஷம் கொடுக்கறேன்னு சொன்னாராம். ஆனா அந்த நாய் கடவுளே எனக்கு 10 வருஷம் மட்டும் போதும்னு சொன்னதான். அடுத்து கடவுள் குரங்க படைச்சாரு, நீ எல்லாத்தையும் சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அதுக்காக நான் உனக்கு 20 வருஷம் கொடுக்கறேன்னு சொன்னாராம். பட் ஆனா அந்த குரங்கு எனக்கு 10 வருஷம் போதும் கடவுளேன்னு சொன்னதான். நெக்ஸ்ட் கடவுள் மாடை படைச்சாரு, நீ எல்லா விவசாயிகளுக்கும் கூட போய் வேலை செய்யணும், அதே சமயத்துல உன்னுடைய கண்ணுக்குட்டிகளுக்கும் பால் தரணும், அப்படியே மனிதர்களுக்கும் பால் கொடுத்து உதவணும், அதனால உனக்கு 60 வருஷம் கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த மாடு எனக்கு 20 வருஷம் போதும் கடவுளேன்னு சொன்னதான். கடவுள் மனுஷனை படைக்கும் போது நீ பிறந்து வளர்ந்து ரொம்ப சந்தோஷமா இரு, இதுக்காக நான் உனக்கு கொடுக்க போற வாழ்க்கை அளவு 20 வருஷம்னு சொன்னாராம். பட் ஆனா அந்த மனுஷன் நாய்கிட்ட இருந்து 10 வருஷமும் குரங்கு கிட்ட இருந்து 10 வருஷமும் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து 40 வருஷமும் கொடுன்னு கேட்டாராம். கடவுளும் நீ கேட்கறத நான் கொடுக்கறேன்னு சொன்னாராம். சோ அதனாலதான் மனிதனுடைய முதல் 20 வருஷம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்து 40 வருஷம் மாடு மாரி உழைக்கிறான், இன்னும் 10 வருஷத்தை எங்க பேர குழந்தைங்களை குரங்கு மாரி சந்தோஷப்படுத்துறான், மீதி இருக்கிற 10 வருஷத்துல எல்லாத்தையும் பார்த்து நாய் மாரி குலைக்கிறான். அதே சமயத்துல அவன் குடும்பத்துக்கு ஒரு விசுவாசமானவனாவும் சந்தோஷமானவனாவும் இருக்கான்.